ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அன்சேஃப் மட்டும் இல்லாம இல்லீகலான விஷயமும் கூட. முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் வந்து நம்ம ஃபாரெக்ஸையும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கும் வந்து இல்லீகல்னு சொல்றோம் அப்படின்னா 3 ரீசன் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா NSE BSE எக்ஸ்சேஞ்ச் வழியா நடக்கும். பிளஸ் அதை ரெகுலேட் பண்றதுக்கு செபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. பட் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ரெகுலேட்டருமே கிடையாது. யார் வேணாலும் ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரியல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிக்ரீஸ் ஆகலாம், நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும். பட் இது எல்லாமே வந்து ரியல் டைமா நடக்கிற விஷயம். பட் ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயம். எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரெண்டு நாட்டுடைய கரன்சிக்கு நடுவில் இருக்க அந்த பிரைஸ் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்க. அண்ட் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி. யார்கிட்டலாம் அந்த டெக்னாலஜி இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு கரன்சியை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்பகத்தன்மையான விஷயமும் கிடையாது. மூணாவது என்ன அப்படின்னா லீகல் கன்சென்ட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கேம்ல நம்ம பணத்தை ஏமாந்துட்டோம் அப்படின்னா கூட நம்மளால வந்து லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். பட் நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லயோ இல்ல வந்து கிரிப்டோ கரன்சிலயோ பணத்தை லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நம்மளால வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. நம்மளை யார் ஏமாத்துனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்றவங்க இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அண்ட் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் சேஃப்டியான விஷயமும் கூட.